இதுக்கு முன்னாடி நான் பிளாக் ஹோலை பற்றி போட்ட வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பிளாக் ஹோலோட ஸ்ட்ரக்சர் ஏன் வித்தியாசமாக இருக்குது, அதாவது நடுவில் ஒரு கிராஸ் பாரும் மேலேயும் கீழேயும் ஒரு லைட் ஆர்க் மாதிரியான ஸ்ட்ரக்சரோடு ஏன் இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்டும் எழுத்தாளருமான கிப் தான் வேல்ஸ் நாட்டில் உள்ள கார்டிஃப் யூனிவர்சிட்டியில் கொடுத்த ஒரு லெக்சரில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இவர் 2014 ஆண்டு வெளிவந்த இன்டர்ஸ்டெல்லார் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் சயின்டிஃபிக் அட்வைசராகவும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கார். அவரோட இந்த லெக்சரில் இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் வர கற்பனை பிளாக் ஹோலான கர்கன்டுவா அதுக்கும் ஒரிஜினல் பிளாக் ஹோல் M87 இமேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடி பிளாக் ஹோலை பற்றி போட்ட வீடியோவில் ஹாட் கேஸஸும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து பிளாக் ஹோலை சுற்றி வரதை அக்ரெஷன் டிஸ்க்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா வீடியோ லிங்க்கை மேலே கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் பிளாக் ஹோலோட அக்ரெஷன் டிஸ்கோட பிளேன் சைட்லேருந்து ஒரு கேமரா ஃபோட்டோ எடுக்கும் போது பிளாக் ஹோலோட பேக் சைடில் இருக்கிற அக்ரெஷன் டிஸ்கோட டாப்பில் உள்ள அந்த லைட்டானது பெண்ட் ஆகி, அதாவது வார்ப்பிங் மூலிமா, ஸ்பேஸ் டைமோட வார்ப்பிங் மூலிமா பெண்ட் ஆகி கேமராவை அடையுது. ஸோ அது ஒரு கர்வ் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம அந்த அப்பர் லைட்டாக இருக்க மாதிரி ஒன்று பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரியே பிளாக் ஹோலோட பின் சைடு உள்ள அந்த அக்ரெஷன் டிஸ்கோட அடிப்பகுதியில் உள்ள லைட்டானது கீழேருந்து பெண்ட் ஆகி, ஸ்பேஸ் டைம் வார்ப்பிங்னால் பெண்ட் ஆகி அது கேமரா அடையுது. அதை தான் நம்ம அந்த சிமுலேஷன், அந்த இல்லஸ்ட்ரேஷன் இமேஜஸ்லாம் கீழே ஒரு ஆர்க் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இமேஜ். அப்போ அந்த கிராஸ் பார் அப்படின்னு ஒன்று சொன்னோமே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா அக்ரெஷன் டிஸ்கோட ஃப்ரண்ட் பிளேன்லேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த அக்ரெஷன் டிஸ்கில் உள்ள அந்த லைட்டானது, ஃப்ரண்ட்டில் உள்ள லைட்டானது டைரெக்டாகவே, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து டைரெக்டாகவே கேமராவை அடையுது. ஸோ எந்த ஒரு பெண்டிங்குமே நடக்காததுனால உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கிராஸ் பார் மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த M87 பிளாக் ஹோலோட ஒரிஜினல் இமேஜை EHT கொலாபரேஷன் டெலஸ்கோப் எடுத்துச்சு இல்லையா, அது வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கிற பிளாக் ஹோலோட அந்த கிராஸ் பார் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அதில் தெரியலையே. அதே மாதிரி அந்த பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் டிம்மாகவும் இன்னொரு சைடு கொஞ்சம் பிரைட்டராகவும் இருக்கே லைட்டோட, அந்த பிளாக் ஹோலோட லைட்டோட பிரைட்னஸ். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த M87 பிளாக் ஹோலோட ஒரிஜினல் இமேஜை EHT கொலாபரேஷன் டெலஸ்கோப் எடுத்தது பிளேனர் டிஸ்க் சைட்லேருந்து எடுக்கலை. அதாவது சைடு ஆங்கிள்லேருந்து, பிளாக் ஹோலோட சைட்லேருந்து, அதான் பிளேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கலை. அது எடுத்தது டாப்லேருந்து, டாப் ஆங்கிள், அதாவது நம்ம நார்த் போல் சைட்லேருந்து எடுத்ததுனால இந்த சைடில் எடுக்கும்போது தான் கிராஸ் பார் ஸ்ட்ரக்சர் தெரியும்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மேலேருந்து கவர் பண்ணும்போது, கேமரா கேப்சர் பண்ணும்போது அது கவர் ஆகாது, அந்த கிராஸ் பார் இல்யூஷன் தெரியாது. இதை அடுத்தடுத்த வர ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிளேனர் ஆங்கிளில் உள்ள பிளாக் ஹோலோட இமேஜை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாப் ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஸ் பார் மறையிறதை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த M87 பிளாக் ஹோல் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால EHT டெலஸ்கோப்பானது எடுத்த புகைப்படம் கிட்டத்தட்ட ஒரு பிளர்டு இமேஜாக தான் நமக்கு கிடச்சிது. ஸோ இப்போ இந்த நம்ம சிமுலேட் பண்ணுற இந்த இமேஜை லைட்டாக பிளர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம M87 பிளாக் ஹோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு இமேஜ் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது. கடைசியாக இன்னொரு கேள்வி, ஏன் அந்த பிளாக் ஹோல் M87 பிளாக் ஹோல் ஒரிஜினல் இமேஜில் பிரைட்னஸ் ஒன் சைடு மட்டும் அதிகமாக இருக்குது, இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு ஆஃப் த பிளாக் ஹோலில் டிம்மராக இருக்குது, பட் த அதர் சைடு ரொம்ப ரொம்ப லைட் அந்த பிளாக் ஹோலோட வெளிச்சம் அதிகமாக இருக்குது, பிரைட்டராக தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிளாக் ஹோலில் உள்ள அந்த அக்ரெஷன் டிஸ்கில் மெட்டீரியல்ஸ் நியர் லைட் ஸ்பீடில் சுற்றி வரும்போது அதில் உள்ள லைட்டானது டாப்ளர் ஷிஃப்டிங் அப்படி இல்லைன்னா டாப்ளர் பீமிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தினால கேமரா அந்த பிளாக் ஹோலை நியர் ஃபேஸிங்கில் இருக்கும் போது அந்த இடத்துல, அந்த பகுதியில் உள்ள லைட் ரொம்ப பிரைட்டராகவும் ப்ளூ ஷிஃப்டடாகவும் கேமரா அடையும். இதுவே கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதியில் உள்ள லைட்டானது ரெட் ஷிஃப்ட் ஆகி அது கொஞ்சம் டிம்மராக தெரியும்.
ஸோ இதனால தான் நமக்கு ஒரு சைடு வந்து ரொம்ப பிரைட்டராகவும் இன்னொரு சைடு கொஞ்சம் டிம்மராகவும் நம்ம அந்த ஒரிஜினல் இமேஜில் பார்க்குறோம். ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் கிப் தான் கார்டிஃப் யூனிவர்சிட்டியில் கொடுத்த இந்த லெக்சர் வீடியோ கார்டிஃப் யூனிவர்சிட்டியோட யூடியூப் சேனலில் இன்னும் இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப தொலைவில் உள்ள பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் வந்து சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் லைட்டு கூட நம்மளை வந்து ரீச் ஆக முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த கீ டெக்னிக் என்ன அப்படின்றது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னும் இது போல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து அடையும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.